நம்ம இந்த கையில் ஃபோன் எத்தனை நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது யோசித்து பார்த்தா எங்கே ஆரம்பிச்சோன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் 2 வருஷத்துக்கா நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டு கம்பெனிக்காரன் சொல்கிறான். இப்போ நான் தான் கம்பெனியோட ஓனர்னு வைங்களேன். இப்போ நான் உங்கள்கிட்ட மொபைல் வாங்க வைக்கிறேன், புது ப்ராடக்டை அறிமுகப்படுத்துகிறேன். இது கேமரா அப்படி, நெட்டு இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி உங்கள்கிட்ட காசை வாங்கி விற்கிறேன். பெரிய அமௌண்ட்டு கிடச்சிருச்சு, போதுமான அளவு நிறைய லாபம் பார்த்தாச்சு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வருமானம் பத்தலை, இன்னும் என்னோடய வருமானத்தை ஜாஸ்தி பண்ணணும். என்ன பண்ணேன், 3G மொபைலை அறிமுகப்படுத்தினேன், நெட்டு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே எல்லோரும் 3G மொபைல் நெட்டு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க. போதுமான அளவு இந்தியா முழுக்கும் சேல்ஸ் பண்ணேன், உலகம் முழுசும் வர்த்தகத்தை விரிவுபடுத்தினேன். ஆனால் லாபம் எனக்கு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. இப்போ ஒரு தொழிலாளி வந்து என்கிட்ட வந்து கேட்குறான், அவ்வளோதான் எல்லோரும் வாங்கிட்டாங்க, இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்மளால் ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகாதில்ல அப்படின்னு சொல்கிறான். நான் முதலாளி, நான் முடிவு பண்ணுறேன், இப்போ நான் உங்களை அடுத்த மொபைல் வாங்க வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், 4G மொபைலை அறிமுகப்படுத்துகிறேன். என்னடா இது 4Gன்னா அதோட ஸ்பீடு அதிகம்னு சொல்கிறேன். 3G மொபைலும் நெட்டு அதே ஸ்பீடு இருக்க முதலாளி அப்படின்னு என்கிட்ட தொழிலாளி கேட்கும்போது நான் சொல்கிறேன், 3G மொபைலு எல்லா, அதாவது ஒருத்தன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனோட A to Z நம்ம கையில் இருக்குது. ஒருத்தன் எப்படிப்பட்டவங்கிறத கூட நமக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது அந்த மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம கையில் இருக்குது. 3G மொபைல் உள்ள நெட்டு எல்லாம் ஸ்லோ பண்ணிடுங்க, கம்மி பண்ணுங்கள். அதே நெட்டு ஸ்பீடை 4G மொபைல் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. அதே நெட்டு ஸ்பீடு தான், இதை கண்ட்ரோல் பண்ணி அங்கே கொடுக்குறோம். கொஞ்ச நாளைக்கு வியாபாரம் ஆணிச்சு, எல்லாம் வருமானம் வந்துடுச்சு, நல்லா காசு பார்த்தாச்சு. உலக பணக்காரங்களை நானும் ஒருவனாக போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அடுத்ததாக மிகப்பெரிய வருமானம் எனக்கு தேவைப்படுது. இப்போ தான் என்ன பண்ணுறேன், 4G நெட்டெல்லாம் டவுன் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் அதோட நெட்டு ஸ்பீடு என் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதோட நெட்டு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறேன். 5G மொபைலை அறிமுகப்படுத்துகிறேன், உங்கள்கிட்ட புது மொபைலை வாங்க வைக்கிறேன். நான் 5G மொபைல் வாங்கிட்டேன், 6G மொபைல் வாங்கிட்டேன் அப்படிங்க நீ பெருமைப்படலாம். 3G மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒர்த்து தான் அதுலேயும் இருக்கும். ஆனால் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றி நான் காசு பார்க்குறேன்ல, நான் எப்போ ஏற்பட்டவன், எனக்கு கீழே வேலை